गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சுத்தன். நம்ம சேனல்ல சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூன் மாதம் 27ஆம் தேதி, இன்றைய கிழமை வியாழக்கிழமை, ஆனி மாதம் 13ஆம் தேதி. இன்றைய திதி சஷ்டி திதி. இன்றைய நட்சத்திரம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 12:15 மணி முதல் 1:15 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்ட நேரம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் மற்றும் சந்திரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மீனத்தில் ராகு ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. எண்ணிய விஷயங்கள் வழிகள்ல ஒரு சில செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். விரும்பிய பயணங்கள் போகக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மூத்த சகோதரருக்கு உதவக்கூடிய சூழல்கள், இல்லைன்னா அவர் வழிகள்ல ஒரு சில செலவினங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பண வரவுகளும் அதிகமாக இருக்கும். தந்தை வழியில பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த முயற்சிகளும் அதன் வழிகள்ல பண வரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் வழிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாடு வேலைகளுக்காகவோ, தொழில் தொடங்கும் முயற்சிகளாகவோ, பயண ரீதியாகவோ போகிறதுக்கான சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வெளிநாட்டு சொத்துகள் வழிகள்ல, பூர்வீக சொத்துகள் வழிகள்ல ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைகள், லாபங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இதன் வழியில வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தந்தை வழி உறவுகள் வழிகள்ல எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. ரகசியமான விஷயங்கள் வழிகள்ல ஈடுபடுகின்ற நபர்களுக்கு அதன் வழிகள்ல நன்மைகள் அமையக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய ஆன்மீக பயணங்கள் போகக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சிறு செலவுகளும் அதன் வழி லாபங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. குடும்ப வழியில ஏதாவது லாபங்களோ நன்மைகளோ கிடைக்கக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வாக்கு ரீதியிலான லாபங்கள் அதிகமாக இருக்கும். பேச்சுவார்த்தைகள்ல நல்ல முறையில இருக்கிறதுக்கான சூழல்களும் அதன் வழிகள்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. எண்ணிய எண்ணங்களில் எல்லாம் வெற்றி பெறுகின்ற சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. வாகன ரீதியிலான யோகங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இருக்கிறது. விரும்பிய வீடு, மனை இந்த மாதிரியான ஒரு பொருட்கள் சேர்க்கை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்ல நாமலாம் மாட்டிக்க கூடாது. புதிதான முயற்சிகளை எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது.
கடன் வாங்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நம்ம எதை கையில் எடுக்கிறோமோ அந்த வேலைகள் எல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உதவி செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனைகளும் முக்கியமானதாக இருக்கின்றது. பண உதவி செய்யும் விஷயங்கள், பொருள் உதவி செய்யும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். புதிதான தொழில் தொடங்கும் முயற்சிகள், வியாபார ரீதியிலான முயற்சிகள், அரசு பணிக்கான ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளும் எண்ணங்கள், இந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கிறதுக்கான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கற்பிக்கும் தொழில்கள், எந்த ஒரு கற்பித்தல் சம்பந்தமான தொழில்களாக இருந்தாலும் அந்த மாதிரி கற்பித்தல் தொழில்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. பொன்னகை வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு வேலைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. பைனான்ஸ் சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழிகளிலையும் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைக்கு காணப்படும். வங்கி சார்ந்த வேலைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு வேலைகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. பொருளாதாரம் சம்பந்தமான துறைகள்ல ஈடுபட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதன் சார்ந்த துறைகள்லயும் இன்னைக்கு அதிகமான ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைய ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வியாபாரங்கள், இதன் வழிகள்ல ஒரு உங்களுக்கு அதிகமான ஒரு விருப்பங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அந்த தொழில் முறைகள், வியாபார முறைகள், பணி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மூத்த சகோதரர் வழியில ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. புதிதாக தொழில் ரீதியிலான விஷயங்கள், வியாபார ரீதியிலான விஷயங்கள் மேற்கொள்ளும் நபர்களுக்கு அதன் வழியில லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில ஏதாவது உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்கள் சார்ந்த விஷயங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. அரசு முறைகள்ல அபராதம் செலுத்தக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. புனித பயணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளும் எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ஈடுபாடுகளும் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் முறைகள்ல திறமைகளும் தைரியங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் நம்ம எதுவும் பிரச்சனையில மாட்டிக்க கூடாது. அதனால எந்த ஒரு சிச்சுவேஷனையும் கொஞ்சம் யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உதவி செய்ய வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது இன்னைக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்தவங்களுக்கு கடனாக ஒரு உதவிகள் செய்றீங்க, பண உதவி செய்றீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கவன நிலைகள் எடுத்து செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு உடல்நிலையில இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கி உடல் நிலையில ஒரு முன்னேற்றங்களும் மேம்பாடுகளும் நிறைந்த வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதாக நம்ம ஏதாவது மருந்து மாத்திரைகள் எடுத்துக்க போறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு எடுத்து செய்யலாம். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்து செய்யலாம். மிருக சீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் நிதான நிலைகளையும் ஒரு கவனத்தையும் வச்சுக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. கவன குறைபாடுகளை நீக்கி நம்மளுடைய செயல்பாடுகளை செய்ய வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான்
ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இன்றைய நாள்ல இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். தந்தைக்கு விருப்பமான பொருட்கள் வாங்கி தரக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு சார்ந்த பயணங்கள், இதன் ரீதிகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணங்களும் அதன் வழிகள்ல சிறு செலவினங்களும் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. வெளிநாட்டு பயணங்களாக இருந்தாலும், வெளிநாட்டுல வேலை தேடும் முயற்சிகளாக இருந்தாலும், வெளிநாட்டுல போய் தொழில் தொடங்குகின்ற முயற்சிகள் இருந்தாலும், இந்த மாதிரியான விஷயங்கள் செயல்பாடுகள் இருக்கும்போது அதன் வழிகள்ல சிறு செலவினங்களை சந்திக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கோவில் ரீதியிலான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. கோவில் பராமரிப்பு பணிகள், கும்பாபிஷேகம் சார்ந்த விஷயங்கள், கட்டுமான பணிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கும் போது அதன் வழியில சிறு சிறு செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தான தர்மம் செய்யக்கூடிய சிந்தனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். விரும்பிய விஷயங்கள்ல நம்ம தானங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆன்மீக நாட்டங்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். இறை ரீதியிலான ஒரு மன விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பயணங்கள் ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு உள்ளது. அன்னதானம், கல்வி தானம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம செயல்பாடுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இரக்க சிந்தனைகள் அதிகமாக இருக்கிறதுனால தந்தை வழி உறவுகளுக்கு நம்ம ஏதாவது உதவிகள் செய்யக்கூடிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தந்தை வழி கடன்கள் இல்லைன்னா வேறு ஏதாவது அவர் வழியிலேயோ இல்லைன்னா உறவினர்கள் சார்ந்த வகைகள்ல ஏதாவது கடன் பிரச்சனைகள் இருந்தா அதற்கெல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு சிந்தனைகளோ முயற்சிகளோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மேற்கல்வி சம்பந்தமான விஷயங்கள் வழிகள்ல ஒரு சில செலவினங்களை சந்திக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பேரன் பேத்திகள் வழியில அவர்களுடைய விரும்பிய பொருட்கள் எல்லாம் வாங்கி தரக்கூடிய சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆன்மீக குருக்களை சந்திக்கும் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனைவியின் சகோதரருக்கு உதவக்கூடிய ஒரு சூழல்களோ இல்லைன்னா அவர்கள் வழியில ஒரு செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகளோ ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். இல்லைன்னா சகோதரரின் மனைவி வழியில ஒரு சில செலவினங்களோ இல்லைன்னா அவர் வழியில உதவக்கூடிய சூழல்களோ வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துட்டோம்னா தேவையில்லாத பிரச்சனைகள், அசம்பாவிதங்கள் இதெல்லாம் நடக்காம நம்ம தவிர்த்து விடும்படி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றதுனால கவனக்குறைவு இல்லாம செயல்பாடுகள் இருக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு பண வரவுகள் எதிர்பார்த்தபடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. எதிர்பார்த்த இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைக்கு இருக்கும். அதே மாதிரி அசையாத சொத்துகள், நிலங்கள் வாங்குறீங்க, இல்ல முக்கியமான பொருட்கள்லாம் வாங்குறீங்க, நகைகள் வாங்குறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா அதற்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கும் மிகவும் உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனநிலையில ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனோடு சேர்ந்து நாம புதிதான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அதுல சரிவர செயல்பட முடியாத நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு. கடக ராசி என்பர்களே, ராசியாதிபதி ஆகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. உடல்நிலை சார்ந்த விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. வீண் கருத்து வேறுபாடுகளையும் விவாதங்களையும் நாமளா தவிர்த்துக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. எதிர்பாராத செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடும் போதும் இன்னைக்கு கொஞ்சம் கவன நிலைகளை கையாள வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. மூத்த சகோதரர் இருக்கிறார்னா அவருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல
அதிக அக்கறை வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க அறிவுறுத்த வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. தந்தையோடு சிறு சிறு கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. உறவு முறைகள் வழிகள்ல ஏதாவது மன வருத்தங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒப்பந்த வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு விற்பனை சார்ந்த ஒப்பந்தங்களாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தொழில்முறை சார்ந்த ஒப்பந்தங்களாக இன்றைக்கு இருக்கலாம். இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில ஏதாவது இடையூறுகளோ பிரச்சனைகளோ இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனதிற்குள்ளாக பேராசைகளை கொஞ்சம் வளர்க்கிற மாதிரியான பேச்சுகள் பேசுகின்ற நபர்களிடம் நம்ம கொஞ்சம் தள்ளியே இருக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. இரண்டாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. விருப்பப்பட்ட விஷயங்களை மேற்கொள்ளும் போது அதுல ஏதாவது சிறு சிறு தடைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக வேறு இடங்களுக்கு இடமாற்றமாகிற மாதிரியான சூழல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. திடீர் பயணங்களை மேற்கொள்ளுகின்ற சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. ஏமாற்றம் அடையிறது கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். மோசடிகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. எதிரிகள் வழியில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துறதுக்கான வாய்ப்புகளும் நம் மீது அதிகமாக இருக்கிறது. அதனால எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள் அன்பளிப்பாக நீங்க அடுத்தவங்களுக்கு தரக்கூடிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பணிகளில் கரும்புள்ளி சம்பந்தமான விஷயங்கள் நம்ம மேல விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு எதிரான ஒரு தகவல்கள் கருத்துகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. வாகனங்கள்ல போகும்போது நிதானமாக போக வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னால மன உளைச்சல்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைக்கு இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்மளுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம். பதற்றங்களையும் ஒரு நிதானம் இல்லாத தன்மையையும் நம்ம குறைச்சிக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இன்றைய நாள் இருக்கின்றது. புதிதாக மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகளும் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதற்கான ஒரு முயற்சிகளை எடுக்கலாம். தொழில்முறை வியாபார ரீதியிலான முயற்சிகளை புதிதா எடுக்கிறீங்கன்னா அதை சார்ந்த ஒரு பேச்சுவார்த்தைகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் வழியில நமக்கு சாதகமாக ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சீதாராமர் வழிபாடு. சிம்ம ராசி ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். திருமண ரீதியிலான ஏற்பாடுகள், வரன் பார்க்கும் விஷயங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். மாமியார் வழியில உங்களுடைய மனைவிக்கு ஆதரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கூட்டு தொழில் சம்பந்தமான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். புதிதாக நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்களோ பேச்சுவார்த்தைகளோ இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சுயமாக தொழில் செய்து கொண்டிருந்த நபர்களுக்கு அதையே கொஞ்சம் பார்ட்னரோடு சேர்ந்து நம்ம பார்ட்னர்ஷிப் பிசினஸா பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மனைவி வழியில அவங்களுடைய ஒரு வாசனை பொருட்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய இன்றைக்கு அதிகமாக இருக்கும். புதிதாக வியாபார ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது.
கணவன் மனைவிக்குள்ள நல்ல இணக்கங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குழந்தை பேரு ரீதியிலான மகிழ்ச்சியான விஷயங்கள் குடும்பத்திற்குள்ளாக நடக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வங்கி ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில நல்லபடியான ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வர்த்தக ரீதியில் நட்பு வட்டாரங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாகவே இருக்கிறது. சமாதான பேச்சுவார்த்தைகள்ல ஏதாவது ஒண்ணுல ஈடுபட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பாட்டியின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்களும் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடுகள் காட்டக்கூடிய நபர்களாக இன்றைக்கு நீங்கள் இருப்பீங்க. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு புதிதான முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அது நல்ல விஷயமாக இருந்த போதும் நமக்கு எதிராக ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கடனாக பொருள் இல்லைன்னா ஒரு பணமாக தான் நீங்க அடுத்தவங்களுக்கு தர்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகளும் இன்னைக்கு அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நம்ம கையில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றதுனால நம்மளுடைய தேவைகள் சார்ந்த முயற்சிகள் இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள் இந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்கான உதவிகள் நம்ம கிட்ட இருந்து அதிகமாக இருக்கும். நமக்கான உதவிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கான பயன்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கிட்ட இருந்து மிகவும் கிடைக்கிறது குறைவாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் நம்மளா தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். மூத்த சகோதரர் வழியில ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. தந்தை வழியில செலவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு இருக்கலாம். வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் மேற்கொள்பவர்களுக்கு அதன் வழியில செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தந்தை வழி உறவுகள் வழிகள்ல உதவக்கூடிய சூழல்களோ இல்லைன்னா அவங்க வழிகள்ல எதிர்பாராத செலவினங்களும் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள், தந்தை வழி சொத்துகள், வெளிநாட்டு சொத்துகள் இதன் வழிகள்ல செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஏதாவது ஒண்ணு கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. பேச்சுவார்த்தைகள்ல நம்ம கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. பண வரவுகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு செலவுகளும் நமக்கு ரெடியா இருக்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பதவி உயர்வு சார்ந்த ஒரு விஷயங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான பேச்சுவார்த்தைகளை இன்னைக்கு நம்ம நடத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பணி நிரந்தரமாவது குறித்த பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். பணிகள்ல சேருவதற்கான உத்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கோவில் சார்ந்த பணிகள்ல சிறிய அளவு பதவியாவது கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தனியார் துறைகள்ல வேலை தேடுறீங்க அப்படின்னு சொன்னா நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்கான உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நம்மளுக்குள்ளாக உதவிகள் ஒரு ஆதாயங்கள் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா ரொம்ப மிகவும் குறைவானதாக இன்றைய நாள் இருக்கின்றது. அதே மாதிரி நீங்க அடுத்தவங்களுக்கு பண உதவி செய்றீங்க, கடனா வேற ஏதாவது பொருள்லாம்
கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில இருந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள் இதெல்லாம் குறைஞ்சு உடல்நிலையில ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மேற்கொள்ளும் புதிதான முயற்சிகள் வழியில பலவித நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள் இருக்கின்றது. தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளில் நாமளாம் மாட்டிக்க கூடாது. அதே மாதிரி கொஞ்சம் வாகன பகுதிகளில் போகும்போது, இல்லைன்னா நம்ம ஒரு தொழிற்சாலைகளில் வேலை பார்க்கும்போது, இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டோம்னா தேவையில்லாத பிரச்சனைகளை இன்றைக்கு தவிர்த்து விடலாம். உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்கள்ல முயற்சிகள் எடுக்கிறீங்க, பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அந்த சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. எதிர்பாராத வீண் செலவுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. குழந்தைகள் வழியில செலவுகளோ இல்லைன்னா தேவையில்லாத தொந்தரவுகளோ இருக்கக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். குழந்தைகள் மீதான விஷயங்கள்ல அதிக கவன நிலைகளையும் அக்கறைகளையும் செலுத்த வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. ஆன்மீக ரீதியிலான விஷயங்களை மேற்கொண்டு இருக்கும் போது அதன் வழிகளில் சிறு சிறு இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தாத்தா இருக்கிறார்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. கர்ப்பப்பை ரீதியிலான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். அடுத்தவர்களுக்கான ஆலோசனை கூறக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு கொஞ்சம் நிதானமும் கவனமும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மன ரீதியிலான ஒரு குழப்பங்கள், ஏதாவது ஒரு தொந்தரவுகளை நினைச்சு வருத்தப்படுற சூழல்கள் இதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. அரசியல் ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழிகளில் தேவையில்லாத தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்டங்கள் வழிகளில் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், உபாதைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஏதேனும் ஏமாற்றம் அடையக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். சொந்த ஊரிலேயே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் காரணமாகவோ பிரச்சனை ரீதியிலாகவோ இடமாற்ற சிந்தனைகள் வந்து அதில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. கோவில் வேலைகளில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. மனதிற்கு விரும்பியவர்கள் வழிகளில் ஒரு சந்திக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. பிள்ளைகள் வழியில சிறு மன வருத்தங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், அசம்பாவிதங்கள் இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றதுனால கவன நிலைகளை கையாள வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வரவுகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி அசையாத சொத்துகள், நிலம் வாங்குறது, நகை வாங்குறது இந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனநிலையில ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகளில் சிறு சிறு தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனோடு சேர்ந்து புதிதான முயற்சிகளை நாம எடுக்கும் போது அதன் வழியில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களே,
ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். உறவிலேயே வரன் பார்க்கும் விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். வியாபார ரீதியிலான முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. வியாபாரங்கள் ஈடுபட்டிருக்கின்ற நபர்களுக்கு அதன் வழிகளில் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதாக வீடு வாங்கும் விஷயங்கள், வண்டி, மனை, இதன் ரீதியிலான ஒரு ஈடுபாடு இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வசிக்கும் வீட்டையே புதுப்பிக்கக்கூடிய எண்ணங்கள் அதில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கின்றது. வீட்டில் சுப நிகழ்வுகள்னால மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அம்மாவிற்கு உடல் நலன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உடல் நிலையில ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அம்மாவுடனான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி உறவுகளும் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சிறுநீரக தொற்று சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. பிரிந்து சென்ற நபர்கள் வழியில மீண்டும் அவங்களோடு நம்மளோடு சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இசை சார்ந்த முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில பெரும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வீடு வசதி காரணமாக நம்மளுடைய வீட்டில் வசதிகள் குறைவாக இருக்கு, இல்லைன்னா நம்ம அக்கம் பக்கத்தில் தேடக்கூடிய வசதிகள் இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு இடமாற்ற சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கிறது. தொழில்முறை பார்ட்னரோடு சேரக்கூடிய முயற்சிகளில் சிலர் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கூட்டு குடும்பத்தில் வாழக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு உங்களுடைய மனைவிக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. சொத்துகள் வாங்குவது குறித்த வங்கியுடனான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்ல முறையில் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சமுதாய ரீதியிலான அங்கீகாரம் பெற்ற நபராக இன்றைக்கு நீங்கள் திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனநிலையில ஒரு பய உணர்வுகளும் பதற்ற உணர்வுகளும் செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அதனால புதிதான முயற்சிகளை நம்ம இன்னைக்கு தவிர்த்து விடுவது மிகவும் சிறப்பான இன்றைய நாளில் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை நம்ம எடுத்து செய்யும் போது அதன் வழியில 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அதனால தொழில்முறை வியாபார முறை சம்பந்தமான ஒரு புதிதான ஒரு விஷயங்கள்ல ஈடுபடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா வெளிநாடு சார்ந்த குடியுரிமை சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளுடைய தேவைகள் சார்ந்த ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான பயணங்களை நம்ம மேற்கொள்ளும் போது அதன் வழியில எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். இளைய சகோதரர் வழியில ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கலாம். வேலையாட்கள் வழியில ஏதாவது தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிரிகள் வழியில பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கின்ற திறன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு உள்ளது. பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கும் அளவிற்கு நமக்கு தைரியங்களும் இன்றைக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. வேலை ரீதியிலான புதிதான முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. காது சம்பந்தமான பிரச்சனைகள், இஎன்டி சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதன் ரீதியில மருத்துவ பரிசோதனைகள் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆபரணங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள்ல சிலர் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கும் அதிகமாக இருக்கும். எழுத்துத்துறை சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு
அதிகமாக இருக்கிறதுக்கான சூழல்கள் இருக்கிறது. இராணுவம் சம்பந்தமான வேலைகளில் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு எண்ணி அதில் முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மனநிலையில் ஒரு சிறு சிறு குழப்பங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஸ்கின் சம்பந்தமான பகுதிகள், கை பகுதிகள், இந்த மாதிரியான இடங்கள்ல உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தகுந்த மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் அதில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு அதன் வழியில் பண வரவுகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கடித ரீதியிலான விஷயங்களில் ஈடுபாடுகள் சிலருக்கு இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. மருந்து விற்பனை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இன்னைக்கு இருக்கும். கணக்கு வழக்கு சம்பந்தமான வேலைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இன்னைக்கு வேலை நல்லபடியாக போகும். வைத்தியம் சம்பந்தமான உபகரணங்கள் விற்பனை செய்றீங்க அப்படின்னா உங்களுடைய விற்பனைகளும் இன்னைக்கு நல்ல முறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஏதாவது தேவையில்லாத தொந்தரவுகள் இருக்கலாம், ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கலாம். கடன் வாங்கும் செயல்களில் கவன நிலைகள் அவசியம். புதிதாக மேற்கொள்ளும் விஷயங்களில் கவனங்கள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம எந்த விஷயத்தை கையில் எடுக்கிறோமோ அந்த வேலைகள் எல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நம்மளுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்கள், இப்போதைக்கு நமக்கு என்ன நடக்கணுமோ அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்கான உதவிகளை செய்யும் முன்பு அதிக யோசனைகள் அவசியம். நம்ம தேவையில்லாத பிரச்சனைகள்ல சிக்கிக்கலாம். அதனால கொஞ்சம் யோசிச்சு செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய நாள் இருக்கின்றது. பண உதவி, கடனாக வேறு ஏதாவது உதவிகள் செய்றீங்கன்னா கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு குடும்பஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இன்றைக்கு இருக்கின்றார். எதிர்பார்த்த பண வருவாய்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கு. எந்த இடத்துல இருந்து நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அந்த மாதிரியான பண வருவாய்கள் வருவதற்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பூர்வீக சொத்துகள் சார்ந்த வருவாய்களை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பிள்ளைகள் வழியில ஏதாவது உதவிகள், பண உதவிகளாக எதிர்பார்க்கிறீங்கன்னா அதன் வழியில பண வருவாய்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள், இவங்களோடு சந்திப்புகள் நிகழ்வதற்கான சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். குடும்பத்திற்குள்ளாக சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குடும்ப அன்பர்களுக்கு மேன்மையான செயல்கள் நடக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய பேச்சுகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மரியாதையும் மதிப்புகளும் மிகுந்த வார்த்தைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வாக்கு சாதுரியத்தினால சாதனை படைக்கின்ற திறன்கள் எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் அன்பளிப்பாகவோ தானமாகவோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஃபைனான்ஸ் சம்பந்தமான ஒரு விஷயங்கள், வட்டி வியாபாரங்களில் ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். இசை சார்ந்த கலைகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு உள்ளது. மனதிற்கு விரும்பியவர்கள் வழியில் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கற்பனை திறன்களோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய கற்பனை திறன்கள் சார்ந்த விஷயங்கள்ல அபாரமான வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தெய்வ பணிகள் செய்கிற நபர்களுக்கு அதன் வழியில லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. திடீர் பண வருவாய்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆழ்ந்த சிந்தனைகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது.
உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்கான உதவிகள் செய்யும் முன்பு கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. நண்பர்களோடு சேர்ந்து இருக்கும்போது கொஞ்சம் கவனநிலைகளையும் எச்சரிக்கை நிலைகளையும் கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பண உதவி செய்யும் விஷயங்கள், கடனாக பொருள் தரீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனநிலைகள் மிகவும் முக்கியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில இருந்த பிரச்சனைகள், துன்பங்கள் இதெல்லாம் நீங்கி உடல்நிலையில ஒரு நல்ல மேன்மை இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. கவனமாக இருந்துட்டோம்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நாம இன்னைக்கு தவிர்த்திட முடியும். அதனால கவனமாக இருக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு. கும்ப ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவானும் இன்னைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். எதிர்பார்த்த பண வருவாய்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மன ரீதியில ஒரு அமைதியும் ஒரு மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வீடு, வண்டி, மனை இதன் சார்ந்த விஷயங்கள் புதிதாக வாங்கலாம் அப்படிங்கிற முயற்சிகள்ல சிலர் ஈடுபடலாம். இல்லைன்னா ஒரு சிலருக்கு இதன் ரீதியில மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகளும் அதன் ரீதியில ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. அம்மா வழியில ஆதரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கு இருக்கின்றது. ஏதாவது உதவிகள் அம்மா கிட்ட இருந்து எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்பத்திற்கும் மேன்மையான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மேற்கல்வி ரீதியிலான விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பண்ணை வேலைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் முயற்சிகளும் இருக்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். உறவு முறைகள் வழியில ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நன்மையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உறவு முறைகள் வழியில ஆதரவுகள் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. அக்கம் பக்கம் இருப்பவங்க வழிகள்ல நல்ல நட்புகள் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். ஸ்கின் பகுதிகளில் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு தேவைப்படுகின்றது. உற்பத்தி ரீதியிலான விஷயங்கள்ல புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். கலைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. வியாபார ரீதியிலான முயற்சிகள்ல ஈடுபட்டு அதன் வழிகளில் லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கொஞ்சம் பணம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கல்வி மையங்கள் புதிதாக அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மளிடம் இருக்கிறதுனால இன்னைக்கு நற்பெயர்களை பெறக்கூடிய நபர்களாக இன்றைக்கு காணப்படுவீர்கள். கற்றுக்கொள்ளும் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம அதிகமான ஈடுபாடுகள் எடுத்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வங்கள் காட்டக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்குது. கொஞ்சம் கவனமா இருந்துட்டோம்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து விடலாம். அதனால எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனநிலைகளை வச்சுக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வருவாய்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதே மாதிரி ஒரு அசையாத சொத்துகள் வாங்குறீங்க, இல்லைன்னா ஒரு நகை வாங்குறீங்க, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு செயல்முறைகளில் ஒரு பதட்டங்கள் அதிகமாக இருக்கும். மனநிலையில் பய உணர்வுகள் இருக்கலாம். அதனால கொஞ்சம் தடுமாற்ற நிலைகளையும் பதற்றங்களையும் குறைக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை கொஞ்சம் தவிர்த்துட்டோம்னா தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விலகிக்கலாம். உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு.
மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். இளைய சகோதரர் வழியில சிறு சிறு செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். உங்களின் சார்ந்த விஷயங்களாக செலவுகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வேலையாட்கள் வழியில அவங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் ரீதியிலான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில் முதலீடுகள் போடக்கூடிய எண்ணங்கள் அதன் வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதன் வழியில் சிறு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. உடல் பரிசோதனைகள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் வரலாம். அதன் வழியில் மருத்துவ செலவுகள் சார்ந்த விஷயங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஏதாவது கடன்கள் இருந்தால் அதையெல்லாம் அடைக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எதிரிகள் வழியில ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எதிர்பாராத விரய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு உள்ளது. ரகசியமான செய்திகள், கடித ரீதியிலான தொடர்புகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. இடமாற்றங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழிகளில் ஒரு சில செலவினங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் வழிகளில் செலவினங்கள் அதிகரிக்கலாம். சேமிப்பு சார்ந்த பத்திரங்கள், காசோலைகள் சம்பந்தமான விஷயங்கள், ஆவணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக வச்சுக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. பொருட்கள் கொடுக்கல் சம்பந்தமான விஷயங்கள்லையும் நம்ம கொஞ்சம் கவனத்தையும் நிதான நிலைகளையும் கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உடல் உறுப்பு சார்ந்த தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளக்கூடிய சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மறைவான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மனநிலையில ஒரு பய உணர்வுகளும் பதற்ற உணர்வுகளும் செயல்பாடுகள்ல தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனோடு சேர்ந்து புதிதான முயற்சிகளை நம்ம எடுத்து செய்யும் போது அதுல சரிவர செயல்பட முடியாத நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை நம்ம எடுத்து செய்யும் போது அதுல 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு தொழில்முறை சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்ளலாம். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுக்கு ஏதாவது அப்ளை பண்றீங்கன்னா அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி நம்மளுடைய ஏற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளும் பயணங்கள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தொழில்முறை வியாபாரம் சம்பந்தமான பயணங்களை இன்னைக்கு மேற்கொள்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.